மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம வழக்கமாக கடைசியாக சொல்லக்கூடிய விளையாட்டு செய்திகளை புத்தக பரிந்துரைக்காக நம்ம முன்னாடியே சொல்வது ஒரு வழக்கம். இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, பராசக்தி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஜனநாயகம் பற்றி நம்ம உள்ள பேசுவோம். பராசக்திக்கு இப்போ யூஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு விட்டது. நாளை படம் வெளியாக போகிறது. இதில் என்னன்னா இப்போ பராசக்தி வழியாக போகுதா அல்லது ஜனநாயகம் வழியாக போகுதா அப்படிங்கிற இடத்துல ஒரு ட்விஸ்டாக திரௌபதி டூ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அறிவித்து இருக்கிறார்கள். பொங்கலை ஒட்டி ரிலீஸு. இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி நாளைக்கு படத்தை ரிலீஸ் செய்வதாக தமிழ்நாட்டுடைய கிறிஸ்டோபர் ரோலன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அவருடைய பேர் என்னங்க, மோகன்ஜி அவர் அறிவித்திருக்கார். அதான் இன்னைக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு செய்தி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இப்போ பராசக்தி தான் சிங்கிளாக ரேஸில் ஓடப்போகுது. அப்படிங்கிறதுனால ஜனநாயக அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் இதை நோக்கி படம் எடுப்பேன். ஏன்னா பராசக்தி படம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் எல்லா படங்களையும் புறக்கணிங்கள், நம்ம யாருன்னு சமூகத்துக்கு காட்டுவோம்னு சொல்லி அப்படி சமூகத்துக்கு காட்டுவதற்காக திரௌபதி டூ போவார்களா அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதனால அதற்காக வெயிட் பண்ணுவோம். ஷோக்குள்ள போகுது முச்சம் ஷோ. நான் உங்களுக்கு நான் அலெக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஜனநாயகன் 2 பொறுத்த வரைக்கும், ஜனநாயகன் 2 ஜனநாயகன் 1 தானே, திரௌபதி தான் 2. ஜனநாயகன் படத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு நீதிபதி ஆஷா அவர்கள் இதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், படம் ரிலீஸ் செய்யலாம் என்று சொன்னதற்கு பிறகும் கூட சென்சார் போர்டு நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு படம் ரிலீஸ் கிடையாது. மறுபடியும் எப்போ படம் ரிலீஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியவில்லை. ஏன்னா இடையில வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வழக்கு இன்னைக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. என்ன அப்டேட் இருக்குன்னு நாளைக்கு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் விட்டோம்னா சனி ஞாயிறு விடுமுறை, நீதிமன்ற விடுமுறை. அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் பொங்கல் விடுமுறையும் வருகிறது. அப்படிங்கிறதுனால உடனடியாக இதற்கு தீர்வு காணப்பட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சென்சார் போர்டு இருக்கக்கூடிய முடிவை பார்த்தா, ஒருவேளை இன்னைக்கு நீதிபதி அவங்களும் மறுபடியும் ரிலீஸ் செய்யலாம்னு சொன்னா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், அரசியல் சாசன பெஞ்சு வரைக்கும் போகாம விட மாட்டோங்கிற மாதிரியான முடிவில் இருக்கிறார்கள் போல இருக்கிறது. ஆனால் படத்தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பொங்கல் விடுமுறை என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல, ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது. 3 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு வார விடுமுறை அப்படின்னே சொல்லலாம். இந்த வீக்கெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் எல்லாருமே ஒரு ஹாலிடே மூடில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னோம்னா பொங்கல் கழித்து ஒருவேளை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை அது எட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இந்த தணிக்கை வாரியம் இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது சாதாரண ஒரு பிரச்சனை. ஒரு சினிமாவில் கேட்குறாங்க, சென்சார் போர்டு கேட்குறாங்க அப்படின்னா அதில் சில மறுப்புகளை சொல்லிவிட்டு, அதை இன்னும் சில காட்சிகளை நீக்க சொல்லிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தெளிவாக ஒரு உள்நோக்கத்தோடு தான் பண்ணுகிறார்கள். கண்டிப்பாக இதுக்கு பின்னால் ஒன்றிய அரசு இருக்கிறது, பாஜக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இது வெறுமனே சென்சார் போர்டு தான் முடிவு எடுக்குதுன்னா இவ்வளோ தூரம் ஈகோவில் அவங்க பண்ண வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. அப்போ என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் 3 பாசிபிலிட்டி தான் இதில் இருக்கிறது. ஒன்று என்னன்னா, வரப்போகக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பின்னுக்கு தள்ளிவிட்டு பல தொகுதிகள் 2வது இடத்தில் தாவேக்கா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்துக்கூடிய கருத்து கணிப்பு, அதை எவ்வளோ தூரம் நம்புறது நம்பாதுங்கிறத தாண்டி 3வது இடத்து தான் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, 2வது இடத்துக்கு விஜய் வருகிறார். அப்படிங்கிறப்ப அதிமுக பாஜக, அதாவது இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது சிதறப்போகிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அந்த சிதறுவதில் கூட சில தொகுதிகளில் சில தொகுதிகளையோ பல தொகுதிகளையோ அதிமுக பாஜக கூட்டணியை விட தாவேக்கா வாக்குகளை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, அசிங்கமாக போச்சு குமாருங்கிற மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கலாம். அதனால விஜய்க்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். 2வது எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுப்பதாக இருக்கலாம். 3வது அவங்களுடைய பாணியிலே சொல்வதாக இருந்தால் இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம். விஜய் பாஜகவுடைய ஒரு எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்புங்கிறது வரல. காங்கிரஸ் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷ காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் இவ்வளவு தீவிரமான எதிர்ப்பு குரல் எதுக்குமே நடந்ததில்லை. ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை பறிச்சிருக்காங்க, அதுக்கும் வந்ததில்லை. நேஷனல் ஹெரால்டு வழக்கு அதுக்கு வந்ததில்லை, எஸ்ஐஆருக்கு வந்ததில்லை, வக்பு வாரியத்துக்கு வந்ததில்லை. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வளவு தீவிரமாக ஒரு எதிர்குரல் அப்படிங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் வரல. கிரீஷ் ஜோடங்கர்ல இருந்து ஆரம்பித்து ஜோதிமணியில இருந்து மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு குரல். கேஎஸ் அலியெல்லாம் ஒருத்தர் இருக்காங்கிறது நான் மறந்துட்டேன். அவரெல்லாம் எதிர்ப்பு குரல் எழுப்புகிறாருன்னா, உண்மையிலேயே அந்த கருத்து சுதந்திரத்தின் மீதான இவருடைய அந்த ஒரு காதல் இருக்கே, அது பயங்கரமாக பாராட்டத்தக்க ஒன்று. எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி குற்றப்பத்திரிகை திரைப்படத்தை 15 ஆண்டுகளாக முடக்கிய
ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரத்தின் மீது தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து மறுபரிசீலனை செய்து ஜனநாயகத்திற்காக ஒருத்தெல்லாம் திருச்சி வேலுச்சாமியெல்லாம் ஜனநாயகன் பொங்கல் கொண்டாட போகிறேன் அப்படின்லாம் அவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னொரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இவங்க வந்து திமுகவுக்கு ஒரு மறைமுக சிக்னலை தான் கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு மேலேயுமே வந்து இதில் வந்து பூசி மறைத்து மூடி மறைத்து பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார், ஏதோ ஒரு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார் அப்படிங்கிறது இல்லை. தாவேக்காவுக்கு பாஜக வந்து நெருக்கடி வருவதாக தாவேக்காவே பேசாத ஒரு சூழல்ல விஜய் பேசலனா கூட புரியுது. விஜய் இந்த படத்தோட ஹீரோ, வர்த்தகம் பாதிக்கப்படும், ஏற்கனவே படத்தை தயாரிப்பணும், கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஏன் தேவையில்லாம் நம்ம ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன பிரச்சனை, புஷி ஆனந்துக்கு என்ன பிரச்சனை, ராஜ்மோகன் ஒரு பேட்டியில் சொல்றாரு இதுக்கு திமுகவுக்கும் பாஜகவும் சேர்ந்தாங்க இதை பண்ணுது அப்படிங்கிறாரு. இதுக்கும் திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. இப்படி வந்து தாவேக்காவே பாஜகவை எடுத்து நேரடியாக தாண்டி குதிக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரம் தாண்டி குதிக்கிறது. பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பாஜக எதிர்ப்பதற்கான கடந்த கால சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக இருக்கிறார்கள், இடதுசாரிகள் களத்தில் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி எங்கேயுமே களத்தில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு ஜனநாயகனுக்கு மட்டும் பாஜக எதிர்க்கிற பேர்ல விஜய்க்கு ஒரு மறைமுக ஆதரவை காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறதுன்னு சொன்னா திமுகவுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் துணையை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் எப்போ வேணாலும் தாவேக்காவுக்கு போவோம், எங்களுக்கு வந்து ஆட்சிகள் அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, இல்லைன்னா கூடுதலாக சீட்டு கொடுங்க. இந்த மாணிக்கம் தகர்லாம் 1500 ஓட்டு வித்தியாசம் வச்சிருக்காரு. அவர் கடைசிக்கு விஜயகாந்த் பையனோட வந்து இழுபறிலே இருந்தார். அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையே. எண்ணி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு, அவங்க கடைசியாக நின்றது வந்து 2014 இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 4.3% வாங்கினாங்க. இப்போ அதை விட தேய்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுக்கு எதிராகவும் களத்தில் நின்று போராடுறது இல்லை, கட்சியுடைய கட்டமைப்பையும் வலுப்படுத்துறது. ஆனால் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சரி 5 சீட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அதோட காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிடும். அந்த 5 சீட்டு யாருக்குங்கிற போட்டி பல பேர் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியிடுவாங்க. அதுதான் நீங்கள் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக அவர்கள் களமிறங்குகிறார்கள் அப்படின்னா வந்து அது காங்கிரஸுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. மேலிடமும் இதை வந்து கொஞ்சம் குட்டிகளை இறக்கி விட்டு ஆழத்தை பார்க்கிறதோ அப்படின்னு தான் தோன்றுகிறது. அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே வந்து அது வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ட்டு கடுமையான குற்றச்சாட்டு இருந்துச்சு. கட்சி ஆரம்பித்த கடந்த 2 ஆண்டுகள்லையுமே வந்து ஒரு பாயிண்ட்ல கூட வந்து அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான கட்சி, பாஜகவோட ஊழல்களை எதிர்க்கிறாங்க, பாஜக ஒன்றிய அரசு வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற சூழலை வந்து அந்த கட்சியும் ஏற்படுத்தலை, அந்த கட்சியோட தலைவரும் ஏற்படுத்தலை. அவரோட ஒவ்வொரு அசையுமே, ஒவ்வொரு மூவுமே, ஒவ்வொரு பேச்சுமே வந்து பாஜகவோட பி டீம்ங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் பந்தியில் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் வந்து திமுக எதிரான வாக்குகள் அவங்க பாஜகவுக்கும் போட மாட்டாங்க அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் தாவேக்காங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் சூழல். ஆனால் அது நடக்கலை அப்படிங்கும்போது அதை எப்படியாச்சும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத டைம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து ஜனநாயகன் வந்து ஒரு கரெக்டான நேரமாக அமைஞ்சிருச்சு. இதை விட்டால் வந்து ஏன்னா அங்கே இருக்கிறவெல்லாம் சினிமா ரசிகர்கள், தாவேக்காக ஓட்டு போகிறவங்களாம் அவர் நடிகராக பார்த்து தான் அவரை வந்து அங்கீகரித்து இப்போ தலைவராகவும் ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த சினிமாவில் ஒரு பிரச்சனைங்கும் போது தான் வந்து அதை கொண்டு போய் விதைக்க முடியும். பாஜகவுக்கு எதிரான கட்சி தான் தாவேக்கா அப்படிங்கிறத விதைக்க முடியுங்கிறத இதை சென்சாரை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப தீவிரமாக அதை வந்து ஆன்லைன்லேயும் சரி, நியூஸுகள்லேயும் சரி, பாஜக வெர்சஸ் விஜய், பாஜக வெர்சஸ் இதுங்கிறத தாவேக்கா செய்யலை. ஆனால் மற்ற ஆட்கள் எல்லாருமே அதை தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு முயற்சி, அதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா அவரோட கடைசி படம் இது. அவர் வந்து கெரியரோட உச்சத்திலிருந்து வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஜனநாயகன் படத்துக்கு இருக்குது. இது வரைக்கும் வாங்கின வசூல் Day 1 Day 2ன்னு சொல்லி இப்போலாம் வந்து 10 நாள் 15 நாள் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் கடந்த முறையை தாண்டி மற்ற எல்லா படங்களையும் முறியடிச்சு என்னோட மாசு இது அப்படிங்கிறத விஜய் வந்து நிரூபிச்சே ஆகணும். ஜனநாயகன் படம் அதை செஞ்சே ஆகணும். ஆனால் அது பராசக்தின்னு ஒரு படம், அந்த படம் பராசக்தி தனியாகவே அந்த படத்துக்கான ஒரு மைலேஜ் இருக்குது. ஜனநாயகனோட அவங்க வந்து 2 பேரும் போட்டி போடுறாங்கும் போது இன்னும் ஒரு மைலேஜ் அந்த படத்துக்கும் சேருது. அப்படிங்கும் போது இவங்க எதிர்பார்த்த அந்த நம்பர்ஸை வந்து நிச்சயம் காட்டவே முடியாது. பராசக்தி இப்போ தேட்டரே வந்து 1000 தேட்டர் இருக்குனாக்கா பராசக்திக்கு 500, ஜனநாயகனுக்கு 500, அல்லது இல்லை விஜய் அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக ஒரு 100-200 போனாலுமே ஒரு பெரும்பான்மையான பகுதி தேட்டரை வந்து பராசக்தியை எடுத்துகிட்டு போயிடும். அதுவும் அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். அது வந்து மல்டி ஸ்டார் படம் வேற. அப்படிங்கிற பட்சத்தை இவங்களோட அந்த எய்ம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. தலைகீழ நின்னாலும் தேட்டரை வந்து ஒப்பி நிற்க வச்சு படம் பார்த்தாலும் இவங்க நினைக்கிற
விதமான ரெக்கார்ட்ஸை காட்ட முடியாது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது தான் ஒரே வழி. பராசக்தியோடு நம்ம சேர்ந்து வந்தோம்னாக்க நம்பர்ஸ் கிடைக்காது. அப்போ முன்னாடியோ பின்னாடியோ, முன்னாடி வாய்ப்பு இல்லை, இப்போ பின்னாடி கொஞ்சம் போனால் ஒரு சிங்கிள் சோலோவாக வந்தால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியுங்கிறதுக்காக பண்ணப்படுற உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறதும் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. நடக்கிற விஷயங்களும் இதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரியானதாக தான். அவங்க தரப்புல பராசக்தி இருக்கக்கூடிய தீய சக்தி ஒரு தூய சக்திக்கான தேட்டர் கொடுக்காம தடுக்கிறாங்க அப்படின்னும் வாதங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ வந்து தேட்டர்கள் வந்து தடுக்கிறதுக்கான சூழல் வந்து எங்கேயுமே இல்லை. அப்படியான ஒரு புகாரும் அவங்க தரப்புல, அந்த விஜய் தரப்புல இருந்தோ அல்லது அந்த திரைப்படத்தை தயாரிப்பு நிறுவனம் கேபிஎன்ல இருந்தோ வந்த மாதிரி தெரியலை. என்னன்னா வந்து நீங்கள் சொன்னது மாதிரி என்னன்னா, ரெண்டு ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா தேட்டர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது சமமாக பகிர்ந்தெடுக்கப்படலாம். இப்போ வந்து எல்லாருமே வந்து இதைத்தான் பராசக்தி தான் அதிகமாக வந்து திரையிடுவாங்கன்னா, இப்போ இது எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே தெரியலை. அப்போ போட்டுட்டு வந்து 2-3 நாளில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள்ங்கிறது மிக மிக குறைவு. அதனால் வந்து பார்ப்போம். மிகப்பெரிய சோதனை காலம் தான் விஜய்க்கு. கடைசி படம் யாரோ ஒருத்தர் போட்டு நாங்கள் வந்து அண்ணனோட முதல் படம் நாளைய தீர்ப்பு, அண்ணனுடைய கடைசி படம் நாளைக்கு தீர்ப்பு அப்படின்னு போட்டுருந்தாங்க. வந்து அந்த நிலைமை தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இப்படியான சர்ச்சைகள் வர, மேற்கு வங்கம் இன்னும் சர்ச்சைகள் வந்து அதிகமாக சர்ச்சை திரியை வந்து பற்ற வைத்திருக்கிறது பாஜக அப்படின்னு தான் சொல்லலாம். ஐபேக் நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் பல கட்சிகளுக்கான தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாஜக மோடிக்கே அவங்க தான் வந்து தேர்தல் உத்திகளை வகுத்து கொடுத்தார்கள். திமுகவில் இருந்து ஆரம்பித்து பாஜக வரைக்கும், வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் வரைக்குமே வந்து அவர்கள் தான் வந்து வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் ஐபேக் அலுவலகத்தில் நாங்கள் வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்து நடத்தி இருக்கிறார்கள். நடத்தியது மட்டும் இல்லாமல் சில டாக்குமெண்ட்டுமே கையில் எடுத்துருக்கிறாங்க. உடனடியாக வந்து சினிமாலாம் வரணும் மாதிரி ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், விஜய் பண்றதுல ரஜினிலாம் வந்து கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வருவோம் அப்படி காரில் வந்து வருவ மாதிரி. இப்போ இவர் மம்தா பானர்ஜி இடையில உள்ள புகுந்து நீ என்ன கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறார் அந்த ஆவணங்களையும் காட்டியிருக்காரு. என்ன ஆவணங்களை அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, திரிணாமுல் காங்கிரஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து தேர்தலில் வந்து நிற்க போறாங்க, வேட்பாளர்களுடைய பட்டியல், அப்புறம் அவங்களோட உள்கட்சி விவகாரங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றிருக்காங்க. இதுதான் அமலாக்கத்துறையுடைய வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வேணா பிஜேபி ஆஃபீஸில் ரைடு விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் கண்டித்து விஜய் வந்து தாவேக்காவை ஜனநாயகம் முடக்கிறாங்க கண்டிக்க வேண்டியதில்லை, இதையாவது கண்டிக்கலாமே. இந்த மாதிரி வந்து ஒரு திரிணாமுல் காங்கிரஸுடைய உள்கட்சி விவகாரங்களை எப்படி பிஜேபி தலையிடலாம், அமலாக்கத்துறை தலையிடலாம், அதாவது கண்டிக்கலாம். பட் அவர் கண்டிக்க மாட்டார், வாயை திறக்க மாட்டாருங்கிறத எதார்த்தம். காங்கிரஸ் கட்சி இதை கண்டிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து ஏதோ அவங்க வந்து அனில் குஞ்சுகளுடைய அடுத்த அவதாரம் மாதிரியா இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஏற்கனவே பல பஞ்சாயத்துகள் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையில, அப்படின்னால கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் என்னன்னா வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை முடக்குவது அப்படிங்கிற களம் இறங்கி வேலை பார்ப்பதில் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவும் வெஸ்ட் பெங்காலில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் அதை தடுப்பதற்கான வேலைகள் இருக்காங்க. அது மாதிரி கேரளாவில் பினராயி விஜயன் சொல்லலாம். மற்றபடி வந்து மற்றவர்கள்லாம் வந்து அதில் ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு சரண்டர் ஆகி போயிடுறாங்கிறது தான் சரத்பவார்லேருந்து ஆரம்பித்து சிவசேனா வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக வந்து மேற்கு வங்கத்தில் வந்து இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்லாம் நடந்துச்சு. அப்போது அதோட முடிவுகள்லாம் வந்து பாஜகவும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு நெக் டு நெக் ஃபைட்டில் இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கான வந்து இப்போ ஆதரவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நிச்சயம் இந்த வாட்டி வந்து பாஜக தான் அங்கே ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற சூழல் எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்தியா கூட்டணியிலேருந்து மம்தா பானர்ஜி வெளியே வந்துட்டாங்க. அங்கே வந்து கூட்டணியில் பிளவுங்கும் போது இன்னும் அது அதிகமானுச்சு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. மம்தா பானர்ஜி வந்து இன்னும் ஆதரவை பெருக்குவோம் அப்படிங்கிறதுக்கு வேலையை வந்து பாஜகவே பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் நடைமுறை மேற்கு வங்கத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கிட்ட அங்கேயும் வாக்காளர் பட்டியல் வந்து வெளியே ஏற்றிருக்காங்க. அதுக்கு வந்து கடுமையாக, அதாவது 12 மாநிலங்கள் நடந்துச்சு. அங்கே அதிகமான அரசு ஊழியர்கள் எஸ்ஐஆர் பணினால இறந்தது வந்து மேற்கு வங்கத்தில் தான். அதுக்காக அரசு ஊழியர்கள் மொத்த பேரும் ஒன்றிய அரசுக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வந்து போராட்டங்களெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதை வந்து மம்தா பானர்ஜி அதை மைலேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, பிஜேபி ஐடி விங் தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்காக வந்து ஆப்பையே உருவாக்கி கொடுத்துருக்கு, என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அங்கே வந்து முகமது ஷமி, நமக்கு தெரியும், அது ஒரு பிரபலமான பந்து வீச்சாளர் இந்திய கிரிக்கெட் அணியில், அவருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து இந்தியர் தான் அப்படின்னு வந்து நிரூபிங்க, நீங்கள் கொடுத்த எஸ்ஆர் ஃபார்மில் சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க மம்தா பானர்ஜி. அடுத்தது இந்த இடி ரைடு, அதையுமே வந்து நேற்று வந்து முழுக்க அவங்களுக்கு சாதகமானதாக மாற்றிட்டாங்க. அவங்க முக்கியமாக வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் அதில் இருந்துச்சு, நாங்கள் தேர்தலில் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிற ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, அதை திருடுறதுக்கு தான் இந்த வேலையை வந்து பாஜக முக்கியமாக அமித்ஷா பண்ணுறாரு. உங்களை நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் நின்று எங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, அதனால் வந்து இப்படி ஈடியை கொடுத்து மிரட்டுறீங்களா அப்படின்ட்டுலாம் வந்து ஆக்ரோஷமாக பேட்டிகள்லாம் கொடுத்து நேற்று பரபரப்பை கிளப்பினாங்க. அயோத்தி எக்ஸ்பிரிமெண்ட்டை திருப்பரங்குன்றத்தில் செய்வதற்காக பரிசோதித்த இந்துத்துவ அமைப்புகள் அதில் வந்து தோல்வியை தழுவிய காரணத்தினால இப்போ திருப்பூரில் அதை வந்து செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர் ஏற்கனவே பார்த்தோம்னு சொன்னால் வந்து பிஜேபி அரசு ஓரளவுக்கு வலுவான இருக்கக்கூடிய பகுதி, வடமாநில தொழிலாளர்களும் அதிக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னென்னா, அங்கே திருப்பூரில் வந்து ஒரு இடம், அந்த இடம் வந்து 2.8 ஏக்கர் நடமுடியது வந்து
திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு சொந்தமான இடம் வந்து அயலக மறுவாழ்வுத்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து திடீர்னு ஒரு கோயிலை கட்டி ஆக்கிரமிச்சிட்டு இது வந்து 300 வருஷமா இருக்குது. வழக்கமாக அந்த சொல்லக்கூடிய போய் தான் குமரன் குன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றமே அந்த கோயிலை இடிக்க சொல்லியிருக்காரு. நல்ல நீதிபதி இருந்திருக்காங்க போல வந்து நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கார்கள். இடிங்கணும்னா உடனே இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் வந்து பிஜேபி வரைக்கும் அங்கே போய் வந்து ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி அவங்களை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு கோயிலை இடித்து விட்டார்கள். இப்போ பிஜேபி அண்ணாமலையில் இருந்து இவங்க வரைக்குமே அதை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கு பார்க்கிறார்கள். எல்லா இடத்துலையும் இதுதான். அதாவது கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, மக்களுக்கு சுகாதார பிரச்சனை, இதுக்கு எந்த போராட்டமுமே பிஜேபி அரசு இது வரைக்கும் பண்ணவே இல்லை. கோயில் தான் சரி, அந்த கோயிலில் கூட ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்கவில்லை, ரெட்டை டம்ளர் பிரச்சனை இருக்குது, எங்கேயாவது ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் இந்து முன்னணியோ பிஜேபி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆணவ கொலைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? அவர்களும் இந்துக்கள் தான். கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? அவர்களும் இந்துக்கள் தான். அதில் கொசு பிரச்சனைல இருந்து பல பிரச்சனைகள் இந்துக்கள் தான் பெரும்பாலான பாதிக்கப்படுகிறார்கள். இடஒதுக்கீடு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து இந்து முன்னணி போராடுறதில்லை, கோயில் கட்டுறதுல மட்டும்தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து ஏடிஎம்க்கு என்ன வாய் திறக்க போகுது? அவங்க தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடங்களும் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு இந்து முன்னணியோ பிஜேபி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு எதிராக வந்து அதிமுக அங்கேயாவது குரல் கொடுத்துருக்கிறதா? தாவேகா சிறுபான்மையினுடைய பாதுகாவல்னு சொல்லக்கூடிய தாவேகா குரல் கொடுத்துருக்கா? குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் இதை வந்து நம்ம குறிப்பாக கேட்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வருஷம் வந்து பெரியாரை திட்டம், திராவிடம் தான் தமிழர்களை அழிச்சிருச்சு, தமிழ் அடையாளத்தை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது ஒரு நாள் வந்து திருவள்ளுவர் அவங்க தூக்கிட்டாங்க, வள்ளலாரை தூக்குறாங்க, பாரதியாரை தூக்குறாங்கன்னு என்னைக்காவது கண்டிச்சு ஒரு சின்ன தெருமுனை கூட்டமாவது சீமான் நடத்திருக்காரா? கிடையாது. முப்பாட்டன் முருகன் நாங்கள் வந்து தமிழ் அடையாளம், இந்து கிடையாது, சிவனும் முருகனும் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி திருப்பரங்குன்றத்தில் கிளம்புறங்களை, திருப்பூர்லையாவது கிளம்புறாங்க அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல உட்காந்து மத கலவரம் பண்ணுவதற்கு இந்து முன்னணி முயற்சிக்குதுன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் ஈழத்தமிழருடைய இடத்தை ஆக்கிரமிக்கப்படக்கூடிய இந்து முன்னணிக்கு எதிராக களமிறங்குவாரா? அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒன்று, நீ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் அங்கே களமிறங்கலாம். ரெண்டாவது என்னன்னா வந்து இப்படி எங்களுடைய தமிழ் அடையாளத்தை வந்து இந்து முன்னணி வந்து அபகரிக்க பார்க்குறது முப்பாட்டன் முருகனை அப்படின்னு சொல்லி களமிறங்குங்களாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சு, இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தி பெயர்களை அழித்தது. பெரியார் என்ன பண்ணார், இந்து தேசிய அடையாளங்களை அழிச்சார். தேசிய குடி எரிப்பு போராட்டத்தில் வந்து பிள்ளையார் சிலை உடைய போராட்டம் பண்ணார். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏற்காடு மலையில பெரியார் வளைவு இருக்கு, அதை போய் அழிக்கிறது. கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் கூடிய பெரியார் சிலையை அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. எவ்வளவு ஒரு ஆணவம் திமிரும் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. நீ வந்து பெரியார் பெயரை அழிப்பது ஒரு பக்கம் வந்து இந்துத்துவத்துக்கு எதிரான போராட்டத்தை வந்து முற்போக்கு சக்திகள் பண்ணால், பெரியார் அடையாளத்தை இருப்பதை அகற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஏன் நீங்கள் போய் இந்து முன்னணிக்கு எதிராக போராடுங்க? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா அல்லது வந்து முப்பாட்டன் முருகனை மீட்பதற்காக நீங்கள் போராட தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. பன்வாரா அவசியமாங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்தடுத்து வந்து தேர்தல் நெருக்கக்கூடிய காரணத்தினால் பல விரைவு செய்திகளை தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, பல அப்டேட்டுகள் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா இவர் ராமதாஸ் கிட்டத்தட்ட தனிமரமாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியுடைய கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். திருமாவளவன் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துப்போம். ஸ்டாலினுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான் இருக்காரு. சில மாதங்களுக்கு முன்பு அவர் என்ன பேசுறாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வேறு வழி இல்லை, இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நாங்கள் யாரோட கூட்டணின்னு அறிவிப்போம்னு சொல்லி தேமுதிகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய இவர் சுதீஷ் அறிவித்திருக்காரு. இன்னைக்கு அவங்க மாநாடு வேறு நடத்துகிறார்கள் கடவுள் அப்படிங்கிறதுனால தேமுதிக என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது அப்படிங்கிறதுமே காத்து கொண்டிருக்கோம். இன்னொரு பக்கம் அதிமுக எல்லாம் வேட்புமனுலாம் வாங்கிட்டு பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கார். வேட்புமனு கொடுத்தவர்களெல்லாம் ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால் எல்லாம் இப்போதே தயாராக இருங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது இது தேர்தல்னாலும் இது நடக்கும். வேட்புமனு கொடுக்குற எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தொகுதியில் ஒரு சீட்டு தான் இருக்கும். 1000 பேர் 2000 பேர் வந்து போட்டிருப்பாங்க. சில பேரெல்லாம் வந்து விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக தங்கள் தலைவர்களுக்காகவே வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதெல்லாம் உண்டு. வேட்புமனு தாக்கல் செஞ்சவங்க ஏமாற்றம் அடையது தான் செய்வாங்க. ஏன்னா வந்து ஒரு தொகுதியில் வந்து 1000 பேர் மனு போட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, 999 பேர் ஏமாற்றம் அடைவாங்க. ஆனால் அதிமுக என்ன, வேட்புமனு கொடுத்தவங்க மட்டும் இல்லை, யாருக்கு சீட்டு கிடைக்குதோ அவங்களே ஏமாற்றம் அடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான் வந்து போகக்கூடிய நிலைமைகள் தெரிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லா கட்சிகளின் மாதிரியும் இன்றைக்கி வந்து தாவேக்கால இருந்தும் ஜனநாயகம் பிரச்சனை வரப்பக்கிட்ட அப்படின்னாக்கா அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்படின்ட்டு காலையில் ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு. அது என்னென்னா, என்ன அறிக்கை விட்டாலும் அந்த கட்சியில் இருக்கிறது டாப் கேட்டகரியிலுக்கு 10 பேர் தான். அந்த 10 பேர் தான் திருப்பி என்ன நீங்கள் குழு போட்டாலும் இருக்க போகுது. அதனால் அந்த குழு பேரெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த குழுவெல்லாம் இந்த இருக்கிற 10 பேர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் அதை திருப்பி அந்த நீங்கள் சொன்ன அதே பட்டியலில் இருக்கவங்கள வச்சு சேர்த்துருக்காங்க. சொல்லிட்டு அவங்க தான் தேர்தல் தயாரிப்பு குழு அப்படின்னு
அப்படின்ட்டும் அறிவிப்பு வந்து. ஜேசிடி பிரபாகரில் அவர் ஏடிஎம்கே வந்தப்போ சேர்த்ததில்ல. பொதுவாக என்னென்னா ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க தனியாக இருப்பாங்க, இன்டலெக்சுவல் குரூப் அப்படிங்கிறவங்க தனியாக இருக்காங்க. அவங்க என்னென்னா வந்து சர்வதேச அரசியல் நிலவரங்கள் தெரிந்தவர்களாக அது அடிப்படையில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவாக இருப்பார்கள். நீங்கள் இங்கே திமுக பார்த்தீங்கன்னா ஆராசா, கனிமொழி, இவங்கள இந்த மாதிரியான ஒரு இன்டலெக்சுவல் குரூப் வந்து தேர்தல் அறிக்கையில் இருப்பாங்க. ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள்ங்கிறவங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. வந்து இப்போ சேகர்பாபு வந்து தேர்தல் அறிக்கை குழுவில் போட மாட்டாங்க, அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இருக்கிறதே ஒருத்தர் தான், அதில் அவங்க தான் ஃபீல்டும் கிடையாது, ஃபீல்டு ஒர்க்கும் கிடையாது, இன்டலெக்சுவலுக்கு அவங்க சம்மந்தமே கிடையாது. இருக்கிற 5 பேர்த்துக்கு போடு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி போடுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இப்போ அருண்ராஜா போறீங்க, ஒரு முன்னாள் ஏஎஸ் அதிகாரி, அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். ஜேசிடி பிரபாகர் ஃபீல்டு ஒர்க்கு தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்னத்தை பண்ண போறாருங்கிறது தெரியல. சரி, இப்போ விஜய்க்கே எதுவும் தெரியாதுல்ல, நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். ஓகே, இறுதியாக நிகழ்ச்சியுடைய இறுதியில் வந்து புத்தக பரிந்துரை அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஆண்டு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் எல்லாருமே கண்டிப்பாக படிங்க. என்னன்னா வந்து 1990 வந்து இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலை பற்றிய ஒரு புத்தகம். சோபா சக்தி அது வந்து பதிப்பித்திருக்கார். கருப்பு பிரதிகள் பதிப்பகத்துடைய வெளியீடாக வந்திருக்கிறது. 1990 என்னன்னா வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய டச்சு கோட்டை, அந்த கோட்டை வந்து இவங்க இலங்கை இராணுவமும் போலீஸும் இருக்கிறப்ப புலிகளை வந்து முற்றுகையிட்டு விட்டார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறது, புலிகள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் அதை மீட்பதற்காக இலங்கை இராணுவம் இறங்குகிறது. அப்படி இறங்கக்கூடிய சூழலில் 3 கிராமங்கள், லைடன் தீவு, மண்டைத்தீவு, அல்லைப்பட்டி, 3மே தீவு கிராமங்கள். இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பணைய கைதில் பிடிச்சிட்டு போகிறாங்க விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடுவதற்காக. அப்படி போகக்கூடிய சொல்ல 72 இளைஞர்கள் வந்து அதில் வந்து காணாம போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதிகாரப்பூர்வமாக கொல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இதுக்கு இடையில வந்து இலங்கை இராணுவம் மட்டும் இல்லாமல் இதுக்கு துணை போன சில தமிழ் குழுக்களும் இருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தோடைய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகளுமே இருக்கிறார்கள். இது வந்து 1990 நடக்குது. அந்த நேரத்தில் வந்து சோபா சக்தியினுடைய சொந்த ஊர் அல்லைப்பட்டிங்கிறது, அதுவும் அந்த 3 ஊரில் ஒன்று. அவர் வந்து அந்த சம்பவம் நடக்கிறப்ப வந்து இலங்கையில் ஒரு சிறையில் இருக்கார். தடுப்பு காவல் சட்டப்படி சிறையில் இருக்கார். அவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர். அவர் வந்து இருந்து பிறகு புலிகள் மீதே விமர்சனம் வைத்துவிட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் விடுகிறார். இப்போ வந்து போரெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறப்ப அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் வந்து பாதிக்கப்பட்டு பின்னால் விடுவிக்கப்பட்ட 2 பேரை சந்தித்து அவங்களுடைய சாட்சியங்களை திரட்டி என்ன நடந்ததுங்கிறத வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து வந்த பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளில் வந்து முரசொலிங்கிற ஒரு பத்திரிகை, இங்கே இருக்கக்கூடிய முரசொலியில் இலங்கையிலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு முரசொலி, அதே மாதிரி வந்து வீரகேசரிங்கிற பத்திரிகைகள்லாம் என்னென்ன செய்திகள்லாம் வந்ததுங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிலுவை சங்கம் கொடுத்த ரிப்போர்ட்டில் தொகுத்து ஒரு இதாக ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கார். மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டவங்க கைக்கு கிடைச்ச போட்டாக்கள்லாம் எடுத்து சேகரித்து அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் சேகரித்து ஒரு மிகப்பெரிய ஆவணமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். வந்து கண்டிப்பாக படிங்க. எனக்கு உண்மையில் அதை படிக்கிறப்ப இன்னொரு செய்தி என்ன தோணுச்சுன்னா, சோபா சக்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு புலி எதிர்ப்பாளராக பரவலாக அறியப்பட்டவர். ஏன்னா புலிகள் மீது அவ்வளவு கடுமையான விமர்சனம் வைத்தார். புலிகள் இயக்கத்தில் இருந்து அவர் மீது கடுமையான விமர்சனம் வைத்திருக்கார். அவருடைய நாவல்கள், சிறுகதைகளுமே புலிகள் மீதான விமர்சனங்கள் உண்டு. இப்போ இறுதிப்போர் முடிஞ்சு புலிகளே இல்லாத சூழலில் அவர் வந்து புலிகள் மீதான விமர்சனத்தெல்லாம் பெரிய அளவில் பேசலை. இலங்கை அரசாங்கத்துடைய மனித உரிமை மீறல் பற்றி தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கார். ஒரு தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர், புலிகள் மீது விமர்சனம் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் 30 வருஷம் கழித்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் இப்படி ஒரு மனித உரிமை மீறலை வந்து பெரிய பிரயத்தன முயற்சிகள் எடுத்து ஆவணப்படுத்தியிருக்கிறார். இங்கே ஒரு மனுஷன் 15 வருஷமாக வந்து தலைவரை சந்தித்தேன், ஆமக்கறி தந்தார், பூனைக்கறி தந்தார், மான் ஊறுகாய் தந்தாருன்னு 15 வருஷமாக ஒரு மனுஷன் கதையடிச்சு அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கார். இது மாதிரி எந்த முயற்சியுமே எடுத்ததே கிடையாது. மனித உரிமை மீறல்கள் ஐநா சபைக்கு போகிறது, அல்லது இலங்கை இனப்படுகொலைக்கு கொண்டு போகிறது, இலங்கை அரசை வந்து போர்க்குற்றவாளியாக்குவது, எதையுமே பண்ணாமல் இப்போ சமீபத்தில் ஒரு தோழர் சொல்லியிருந்தார். உண்மையில் அவர் சொன்னது ரொம்ப தாப்பேத்திக்காவுடைய மனோஜுங்கிற ஒரு தோழர் சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்து நடத்துறாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், உண்மையிலே சிந்திக்கத்தக்க ஒரு விஷயம். ஈழத்திற்காக பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்காங்க. அது வந்து வைகோவாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், கொடத்தூர்மணியாக இருக்கட்டும். அவங்களாம் இப்போ வந்து இலங்கையை பற்றி, ஈழத்தை பற்றி பேசுவதுன்னு சொன்னால் ஒருத்தட்ட கூட சிரிப்பே இருக்காது. ஏன்னா தாங்கள் நேசித்த ஒரு தலைவர், தாங்கள் நேசித்த ஒரு இயக்கம்ங்கிறது முற்றிலுமாக துடைத்தளிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு வழி இருக்கிறது. நமக்கு புலிகள் மீது, பிரபாகரன் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவரோடு வந்து ரத்தமும் சதையுமாக வந்து பழகியவர்கள், புலிகள் வந்து ஆயுத பயிற்சி எடுப்பதற்காக தங்களுடைய இடங்களை கொடுத்தவர்கள், குளத்தமெல்லாம் தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர், அவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து ஈழத்தை பற்றி பேசணும்னா தடுமாறி தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது சீமான் ஒருத்தர் தான். அவரெல்லாம் சொல்றாரு என்னன்னா, தமிழ்ச்செல்வன் வந்து சொல்றாரு, அவர் தமிழ்ச்செல்வன் வந்து காலை இழந்துட்டு போர்க்களத்தில் இருக்கான், இன்னொரு ஒருத்தர் வந்து காலை இழந்து இருக்கிறப்ப அது கத்துறாராம்.
போய் சொல்கிறாங்க ஏன்டா கத்துனப்ப கால் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப பக்கத்தில் ஒருத்தன் தலையே இல்லாமல் இருக்கான் அவன் கத்துறானான்னு கேட்டான். இதெல்லாம் ஒரு ஜோக்கு. இதெல்லாம் தமிழ் செல்வன் சொன்னதாக ஒரு பொய் சொல்கிறார் சீமான். ஏன் வந்து அவ்வளோ ஜாலியாக ஜோக் அடிச்சு அவனால் பேச முடியும், சிரித்து பேச முடிகிறது. எங்கள் அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறப்ப பின்னாலே ஒரு ஆளை வச்சுட்டு நோட் எடுக்க வச்சார், புகாஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருன்னா இவருக்கு ஈழப்போராட்டத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த தியாகத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது. அதனால் வந்து அதான் நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு எழுத்தாளர், ஒரு தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர், அவர் 30 வருஷம் கழிச்சு போய் தன்னோட சொந்த ஊரில் போய் பார்த்து இவ்வளோ பெரிய ஆவணத்தை கொண்டு வர்றாரு. 15 வருஷமாக வந்து ஒருத்தர் வந்து இப்படி உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் படிங்க. 1990 அந்தங்கிற அந்த புத்தகம் லைடன் தீவு, மண்டைத்தீவு, அல்லைப்பேட்டை தீவில் நடந்த ஒரு மிகப்பெரிய காணாமலாக்கப்பட்ட ஒரு மனித உரிமை மீறலை பற்றிய ஒரு புத்தகம். எழுத்தாளர் சோபா சக்தி தொகுத்து அது வந்து கருப்பருதிகள் வெளியீடாக வந்திருக்கிறது. கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ச்சியாக புத்தக கண்காட்சியை ஒட்டி பல்வேறு விதமான புத்தகங்களை பரிந்துரைப்போம். இதுபோன்ற பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை முன்வைத்து உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சன் ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்.